கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் அந்த 1வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தில் ஒரு 3 காரியம் இருக்கிறது. அந்த 1ஆம் வசனத்தில் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என் ஜனம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய ஜனம். அப்போது தேவன் அவர்களுடைய ஜனத்துக்கு செய்கிற காரியங்கள், நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்று கொண்டதுனால நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம், நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அவரும் என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த 1வது வசனம், அந்த 4வது வசனத்தில், அதாவது மறுபடியும் உன்னை கட்டுவேன் என்று சொல்கிறார். மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், உன் குடும்பத்தை கட்டுவேன், உன் வாழ்க்கையை கட்டுவேன், உன் ஊழியத்தை கட்டுவேன், உன் பொருளாதாரத்தை கட்டுவேன். அப்போது இடிந்து கிடக்கிறவைகளை நாட்களிலே அவர் மறுபடியும் எடுத்து அவர் கட்டுகிற தேவன். ஏற்கனவே கட்டப்பட்டு மறுபடியும் தகர்க்கப்பட்டு கிடக்கிறதை தேவன் மறுபடியும் என்ன செய்கிறார்? அவர் மறுபடியும் என்று சொல்கிறார். மறுபடியும் தேவன் கட்டி எழுப்புகிறவர். இடிந்து கிடக்கிறவைகளை, தகர்க்கப்பட்டு கிடக்கிறவைகளை அவர் மறுபடியும் எடுத்து அவர் கட்டுகிற தேவன். அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய ஜனங்களை, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மறுபடியும் தேவனால் கட்டப்படுவார்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் ஊழியத்தை கட்டுவார், உங்களுடைய பொருளாதாரத்தை தேவன் கட்டுவார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மறுபடியும் என்று சொல்லி கீழே அந்த தொடர்ந்து வாசிக்கிற ஆடல் பாடல் செயல்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்பட மறுபடியும் தேவன் கலிவுற பண்ணுவார். அப்போ மறுபடியும் அவர் உங்களை கட்டுவார், மறுபடியும் தேவன் உங்களை கலிவுற பண்ணுவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஏற்கனவே சந்தோஷமாக இருந்து சந்தோஷமில்லாமல் இப்போ இருக்கலாம். ஆனால் தேவன் மறுபடியும் நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை, நீங்கள் இழந்து போன சமாதானத்தை அவர் திரும்ப தருவார். மறுபடியும் கர்த்தர், மறுபடியும் தேவன் உங்களை கலிவுற பண்ணுவார். 3வது அந்த 5வது வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். அதாவது மறுபடியும் அந்த அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். 3வது மறுபடியும் உங்களுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் அதை அனுபவிக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன? நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறதுனால, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவர் உங்களை வாழ்க்கையை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார். மறுபடியும் கர்த்தர் உங்களை கலிகுற பண்ணுவார், சந்தோஷப்படுத்துவார். இழந்து போன சந்தோஷத்தை, சமாதானத்தை திரும்ப கொடுப்பார். மறுபடியும் அவர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிப்பார். கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை அனுபவிக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபமோனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவர், இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.